அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கின்ற பொழுது மரண தருவாயிலே சொன்ன முதல் வார்த்தை மன்னிப்பின் செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிப்பதற்காய் இந்த உலகத்திலே வந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காய் வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக சிலுவை மரணத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் சிலுவை மரணத்தின் மூலமாய் மனிதருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனு குலத்தை மீட்பதற்காய் இந்த உலகத்திலே வந்தவர். சிலுவையிலே சாதாரண நிலையிலே இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், தலையிலே முற்கிரீடம் சூட்டப்பட்டவராய், அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஊழியம் செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த மன்னிப்பை அவர் வெளிப்படுத்தினார், இந்த மன்னிப்பு எப்படி சிலுவையிலே வெளிப்பட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, முதலாவது மத்தேயு அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே மன்னிப்பை குறித்து போதிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லக்கூடிய காரியம், தன்னை சுற்றி கூடி இருக்கிற ஜனங்களுக்கும் தன்னுடைய சீசர்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கே சீசர்களுக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து இங்கே கேட்கிறத பார்க்கிறோம். எனக்கு ஒருவன் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பு இந்த உலகத்திலே மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. மன்னிப்பு இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை, மன்னிப்பு இல்லாமல் இரட்சிப்பு இல்லை. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு அவசியம் என்பதை அங்கு சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 பார்க்கின்ற பொழுது, சகோதரர் தப்பிதம் செய்தாலும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கடன்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பு என்கிற செய்தியை இந்த உலகத்திலே மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. குற்றம் செய்தால் கடிந்து கொள்ளணும், ஆனால் அவன் மனஸ்தாபப்படும் பொழுது நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பின் செய்தியை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை கை கொள்ளுகிறோம், அவருடைய பாத சுவடுகளில் நடக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்களுடைய குறைகளை நாம் மன்னிக்கிறோமா?
தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் சொன்ன காரியம், மன்னிக்க வேண்டும். முதலாவது அங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மன்னிப்பை போதிக்கிற ஒரு தேவனாய் அவர் வெளிப்பட்டார். இரண்டாவதாக மத்தேயு 9:2-6 வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 9:2-6, அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் மன்னிப்பை குறித்து போதித்தார். இரண்டாவது மன்னிப்பை அருளுகிற ஒரு தேவனாய் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. மன்னிப்பை அருளுகிறது ஒரு தேவனாய் காணப்படுகிறார். திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். திமிர்வாதத்தில் படுத்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து சொன்னும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டான். அவன் எழுந்து தன் வீட்டுக்கு கடந்து சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மன்னிப்பு ஒருவருடைய படுக்கையை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. அந்த படுக்கையை மாற்றினது அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தது. அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மன்னிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அவனுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஏனென்றால் அந்த மன்னிப்பு கிடைக்கலனா அவனுடைய இருதயம் வாட்டி வதைக்கும். ஆனால் நாம் அவனை மன்னிக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுவதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆகவே தான் இயேசு மன்னிப்பை போதித்தா, அதே மன்னிப்பை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மன்னிப்பை அருளுகிற தேவனாய் காணப்படுகிறார். பாவியான ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. பரிசேயனுடைய சீமோனுடைய வீட்டிலே அவர் பந்தி இருக்கின்ற பொழுது இந்த பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்திலே வந்து அந்த நல்லதாம் என்னும் பரணி தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி தன் தலை மயிரினால் தொடக்கின்ற பொழுது அங்கே சுற்றி இருக்கிறவன் பார்த்து சொல்லுகிறார்கள், இவள் யார் என்று இவருக்கு தெரியாதா என்று சொல்லி அவர்களுடைய கண்ணோட்டம் அவள் ஒரு பாவி, அவள் ஒரு குற்றவாளி என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கு சொல்லுகிற காரியம், இவள் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். அன்பு கூறுகின்ற பொழுது மன்னிப்பு வெளிப்படுகிறது. அன்பு கூறும் பொழுது மன்னிப்பு தானாய் வெளிப்படுகிறது. மன்னிப்பு தானாய் வெளிப்படுகிறது. ஏனென்றால் அன்பு இல்லைனா மன்னிக்கிற சுபாவம் வருவதில்லை. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாய் இருக்கையில் நமக்காய் மரித்ததினாலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், பாவிகளுக்காய் ஒருவர் மரிக்கிறார் என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு இவ்வளவாய் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தான் இந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து, இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து பரலோக வாழ்க்கைக்கு நேராய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாவியான ஸ்திரீயை மன்னித்ததின் காரணம் நடந்தது என்ன? அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஒரு மன்னிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு மன்னிப்பு ஒரு மனிதனுடைய படுக்கையை மாற்றுகிறது. மன்னிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி ரட்சிப்பை கொடுக்கிறது. யோசித்து பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டவளாய் கடந்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக இங்கே பார்க்கிறோம், ஒரு விபச்சார ஸ்திரீயை கையும் களவுமாய் பிடித்து கொண்டு ஆண்டவருடைய இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, நாங்கள் இவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்ட பொழுது அவர்கள் தன்னை சோதிக்கிறதை அறிந்து கொண்டு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். இந்த வார்த்தை அவளுடைய உள்ளத்தில் குத்தப்பட்டது. அவளுடைய மனசாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து, உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவர்கள் எங்கே என்று கேட்ட பொழுது அவர் இல்லை என்று சொன்னும் பொழுது அவர் சொன்ன காரியம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை, நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றம் செய்தவள் தான், தண்டிக்கப்பட வேண்டும் என்பவள் தான். ஆனால் ஆண்டவர் அந்த குற்றத்தை பார்க்கல, அவள் செய்த பாவத்தை பார்க்கல, அந்த குற்றத்தை உணர்த்தினார். அந்த குற்றத்தை உணர்ந்தவர்கள் எல்லாரும் விலகி போனார்கள். இவள் அங்கே நின்றாள். நடந்தது என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு அவள் தண்டிக்கப்படாமல் அவள் தப்புவிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. என
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாய பிரமாணத்தின்படி நாம் தண்டிக்கப்படுவோமையானால் இந்த உலகத்தில் ஒருவரும் இருந்திருக்க முடியாது. அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மன்னிப்பை போதித்த இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு பேருக்கும் அவர் மன்னிப்பை அருளுகிற தேவனாய் காணப்பட்டார். இந்த நாளிலும் நாம் மன்னிப்பை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்திய தேசத்திலே ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து கிரகம் ஸ்டெயின் அவர்கள் இந்த தேசத்திலே தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்து கொண்டு இரவு நேரத்தில் வாகனத்தில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது கயவர்களால் சமூக விரோதிகளால் தீக்கிரைக்காக்கப்பட்டனார்கள் என்று நாம் சம்பவத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் அந்த கிரகம் ஸ்டெயின்ஸுடைய மனைவியினிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன காரியம், நான் அவர்களை மனதார மன்னிக்கிறேன். அல்லேலூயா. தன்னுடைய கணவனை இழந்து விட்டார்கள், தன்னுடைய மகன் 2 பேரையும் இழந்து விட்டார்கள். ஆனால் மன்னிப்பின் சுபாவம் எப்படி வெளிப்பட்டது? கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடியினால் தான் அந்த மன்னிப்பை கொடுக்க முடிந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மன்னிப்பதற்கு நம்மிடத்தில் அன்பின் குணாதிசயம் காணப்படுகிறதா? அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்றாடுகிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இயேசு பிதாவினிடத்திலே மன்னிப்புக்காய் பரிந்து பேசுகிறார். ஊழிய நாட்களிலே முதலாவது தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது, தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அவர் மன்னிப்பை கொடுத்தார். மூன்றாவதாய் சிலுவையிலே தொங்கியிருக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் மக்களுக்காய், உலகத்தில் இன்னும் பிறக்கப் போகிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். நான் அவர்களுக்காய் இரத்தத்தை சிந்தினேன், அவர்களுக்காய் என் ஜீவனை கொடுத்தேன். அந்த இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அந்த இரத்தத்தினால் இந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை தூசித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவருடைய கன்னத்திலே அறைந்தார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள், வாரினால் அடித்தார்கள், மாம்சம் கிழிக்கப்பட்டது. எனக்காக உங்களுக்காய் இயேசு அத்தனை பாடுகளையும் அவர் சகித்தார். அவர் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இத்தனை பாடுகளையும் பொறுமையாய் சகித்தது ஏன்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும், இந்த ஆத்துமா கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் பொறுமையாய் சகித்தார். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று தண்டனை உடனடியாய் கிடைக்கும். ஆனால் புதிய பாட்டு காலங்களில் வாழக்கூடிய நமக்கோ ஆண்டவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய மனதுருக்கத்தினால் தான் நமக்கு மன்னிப்பு இம்மட்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வெளிப்படுத்தல் 12:10, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நாம் பாவம் செய்யும் பொழுது சாத்தான் ஆனவன் கர்த்தருடைய சந்நிதியிலே போய் இவன் பாவம் செய்திருக்கிறான், இவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுவான். ஏனென்றால் அவன் குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது.
அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஒரு பரிந்து பேசுகிற தேவனாய் வெளிப்பட்டு, நான் அவனுடைய பாவத்துக்காக, அவனுடைய அக்கிரமத்துக்காக நான் என்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறேன், என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிந்து பேசுகிற காலம் எத்தனை நாட்கள் என்று தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று பரிந்து பேசுகிற தேவனாய் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், சர்வ லோகத்தையும் நியாயம் தீர்க்கும்படியாய் சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கின்ற பொழுது அங்கே மன்னிப்புக்கு இடமே இல்லை. தீர்ப்பு தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் கிடைக்கின்ற பொழுது, நாட்கள் கிடைக்கின்ற பொழுது அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இந்த கிருபையின் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மன்னிப்பை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இரட்சிப்பை நாம் இழந்து போகக்கூடாது. ஆகவே தான் சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய மன்னிப்பை உலக மக்களுக்காய் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது மன்னிப்பை கற்றுக் கொடுத்த இயேசு மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது மன்னிப்பை அருளி செய்த இயேசு ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை அருளி செய்தார். மூன்றாவது மன்னிப்புக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்று நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், அறிக்கையிடாத பாவங்களுக்காய், விட்டுவிடாத பாவங்களுக்காய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. உங்களையும் என்னையும் உண்டாக்கின என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜீவன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காய், இந்த ஜீவன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு சமயம் மிகவும் துணிகரமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய தாய் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத சூழ்நிலையிலே அந்த மகன் கலந்து கொண்டிருந்தான். அந்த மகனால் அந்த அம்மாவுக்கு வாழ முடியவில்லை. அவ்வளவு வேதனை, சுற்றிலும் அவமானம், நிந்தை, வேதனை. ஏனென்றால் உற்றார் உறவினரை புறக்கணிக்கத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. மகனிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்கள், மகனே நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு என்று சொல்லி பார்த்தார்கள். அவன் கேட்கவே இல்லை. ஒரு நாள் தான் செய்த குற்றத்துக்காய் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது இப்பொழுதுதான் அவன் தன்னை உணர்ந்து பார்க்கிறான். இதுவரைக்கும் வெளியே சந்தோஷமாய் அவன் சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்று ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்ட ஒரு பறவை போல சிறைச்சாலையிலே அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளம், எவ்வளவாய் நான் என் தாயை காயப்படுத்தியிருக்கிறேன், எவ்வளவாய் என் தாய்க்கு நான் அவமானம் செலுத்தியிருக்கிறேன், என் தாயை நான் கனம் பண்ணலையே, என் தாய்க்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே என்று சொல்லி உள்ளத்திலே அவன் வேதனைப்பட்டவனாய் அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது சிறைச்சாலை ஊழியத்துக்காய் கடந்து சென்றவர்கள் அந்த மகனுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி, கர்த்தர் உன்னையும் மன்னிக்கிறா, உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறா, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படு என்று சொல்லி அவனுடைய மன்னிப்புக்காய் ஜெபித்தார்கள். அவன் அப்படி மனம் திரும்பினான். மனம் திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் ஏற்பட சிறை அதிகாரிகள் கண்டு அவனுடைய நன்னடத்தையின் காரணமாய் அவனை விடுவிக்கும்படியாய் கடிதம் கொடுத்தார்கள். அவனிடத்தில் வந்து, ஒரு நாள் நீ இந்த நாளிலே விடுதலை பெற போகிறாய் என்று சொல்ல பொழுது உள்ளத்திலே பெரிய சந்தோஷம். ஒரு இருள் போன்ற சூழ்நிலை, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலையா என்று சொல்லி அந்த விடுதலையின் நாள் வருவதற்காய் காத்து கொண்டிருந்தான். அதற்கு முன்பதாக தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதினான். அன்புள்ள அம்மா, நான் இந்த நாளிலே விடுதலையாகி நான் வீட்டுக்கு வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்வீர்களா, என்னை உங்களுடைய மகனாய் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி கடிதத்தை எழுதி அனுப்பினான். எழுதி அங்கே கடைசியாக ஒரு காரியத்தை சொன்னான். என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் நம்முடைய வீட்டின் முன்னால் இருக்கக்கூடிய மரத்திலே ஒரு வெள்ளை துணியை கட்டி தொங்க விடுங்க. நான் வரும் பொழுது நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் அந்த மரத்திலே வெள்ளை கொடி கட்டப்பட்டிருக்குமையானா நான்
நான் ஓடி வந்துடுவேன் என்று சொல்லி அன்புள்ள அம்மா என்று சொல்லி அங்கே கடிதத்தை எழுதி அனுப்பினான். நாள் வந்தது, விடுதலையானான். பேருந்தில் ஏறி ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறான். ஊருக்கு அருகில் வர வர அவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. உள்ளத்திலே ஒரு படப்படுப்பு. அம்மா ஏற்றுக்கொள்வார்களா, என் தாய் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஏக்கத்தோடு அந்த சன்னல் அருகிலே உட்கார்ந்து அப்படி பார்த்து கொண்டே வருகிறான். ஊர் நெருங்கியது. வந்ததும் அந்த மரத்தை பார்த்தவுடன் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏனென்றால் வேருந்து விட்டு இறங்கினான். ஓடி வந்து தன் தாயை கட்டிப்பிடித்து கதறினான், அம்மா என்னை மன்னிச்சிங்கள, அம்மா என்னை ஏற்றுங்களே என்று சொல்லி அவன் கதறி கதறி தன் தாயினிடத்திலே மன்னிப்புக்காய் மதறினான். அப்பொழுதுதான் அவன் கேட்டான், அம்மா நான் ஒரு துணியை அல்லவா நான் கட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் மரம் முழுவதும் இத்தனை துணிகள் கட்டுவதற்கு காரணம் என்ன என்று சொன்ன பொழுது அந்த தாயார் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மகனே, ஒரு துணி கட்டி அந்த துணி காத்துல பறந்து கிளைகளுக்குள்ளே இலைகளுக்குள்ளே மறைந்து விட்டதனால் நீ அதை பார்த்து கண் காணாத இடத்திற்கு போய்விடுவாயே, என் தாய் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நீ போய்விடுவாயே, உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. ஆகவே தான் எல்லா கிளைகளையும் எல்லா இலைகளையும் தரித்து போட்டு என் மகன் எனக்கு வேண்டும், என் மகன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இத்தனை வெள்ளை துணியை நான் கட்டினேன். ஏனென்றால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அந்த தாய் அந்த மகனை ஏற்றுக்கொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நான் பாவிதான் அப்பா, என்னையும் மன்னிச்சிடலும், என்னையும் மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இது நமக்கு கொடுக்கப்பட்ட தருணமா இருக்கலாம். முதல் தருணமோ கடைசி தருணமோ யாருக்கு தெரியும்? இந்த தருணத்தை உபயோகப்படுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் அன்பு வைத்த காரணத்தினால் தான் அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இழக்க தேவன் விரும்பவில்லை, உங்களை இழக்க தேவன் விரும்பவில்லை. இன்றே அவரிடம் வந்து விடுங்கள். இன்றே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இடத்திலே, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இந்த நாளில் என் பாவத்தை மன்னியும், இந்த நாள் முதல் என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? சிலுவையிலே 2 கரங்களையும் விரித்தவராய் பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே என் அண்டை வந்துவிடு, இந்த சிலுவை அண்டை வந்துவிடு, உனக்கு மன்னிப்பு உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி உன்னை பார்த்து அவர் 2 கரங்களையும் விரித்தவராய் அன்போடு உன்னை அழைக்கிறார். அவரண்டை வந்துவிடு, அவரண்டை உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு, அவரண்டை உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளில் அந்த இரக்கத்தை பெறுவதற்காக, நீ வாழ்வடைவதற்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை ஒரு விசை நினைத்து பார்க்கும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பாவங்களை மன்னிக்க வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டதற்காய் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நன்றி உணர்வோடு நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.